லைவ் தான் நீங்கள் பேசுங்க, லைவில் தான் இருக்கீங்க. எனக்கு லேட்டாக ஆகுது. So hello everyone. Good evening. So hope everyone is fine and thank you so much for joining here. So in the evening, space technology and satellite. So இத பத்தின ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். Before starting all those things, let me introduce myself. I am Aashik Rahman, founder and CEO of company called Propeller Technologies. So நம்ம Propeller Technologies last ஒரு 10 years robotics, drones, 3D printing, space technology, artificial intelligence, அதையும் தாண்டி VR and IoT, aircraft designing, drones, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை ஒவ்வொரு டெக்னாலஜியும் எப்படி ஈஸியாக லேர்ன் பண்ணணும் அப்படின்ற நிறைய விஷயங்களில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எம்பவர் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எம்பவர் பண்ண ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி நிறைய நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் காம்படிஷன்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி நிறைய இனோவேஷன்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வருஷமும் இதில் வந்து நிறைய சேஞ்சஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதில் இந்த வருஷம் புது ஒரு நம்மளோட கரிக்குலமில் we are adding into the ஸ்பேஸ் டெக்னாலஜி. ஸ்பேஸ் டெக்னாலஜி நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு மெஸ்மரைசிங்கான ஒரு டாபிக். அட் த சேம் டைம் இந்த ஸ்பேஸ் டெக்னாலஜியில் இன்னும் நம்ம என்னென்னலாம் வந்து லேர்ன் பண்ணலாம், இன்னும் எவ்வளோலாம் வந்து ஸ்பேஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான டெக்னாலஜிஸ் இருக்குது அப்படின்றத இந்த செஷன் மூலமா நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 25 to 30 minutes, maximum to 30 to 40 minutes, hold your seat belts and get ready for exploring too many things about the space technology and get ready. Anyways, let's explore the space technology and the satellite. ஸோ ஸ்பேஸ் டெக்னாலஜின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு ஞாபகம் வருது என்னது? நமக்கு ஸ்பேஸ் பற்றி நமக்கு அதிகமாக நமக்கு யார் சொல்லி கொடுத்துருக்கா? ஸ்பேஸ் பற்றி நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்கோமா? ஸ்பேஸ் பற்றி நம்ம வந்து டியூஷனில் படிச்சிருக்கோமா? ஸ்பேஸ் பற்றி நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நிறைய பேசியிருக்கோமா? ஸோ இது வந்து ஸ்பேஸ்ன்றது நம்ம ரொம்ப அதிகப்படியாக யூஸ் பண்ணாமல் நம்ம இன்னும் பேசாத எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு விஷயம் நம்மளோட டே டு டே லைஃப்பில். ஆனால் அதை பற்றி நம்ம நிறைய படிச்சிருக்கோம், பட் அதை பற்றி இன்னும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. ஸ்பேஸ் பற்றி நமக்கு ரொம்ப அதிகமாக தெரிய நமக்கு வந்து கற்றுக் கொடுத்தது யாருன்னா மூவிஸ், இல்லையா? ஸோ அந்த மூவிஸில் நான் ரொம்ப பேஷனேட்டாக ஸ்பேஸ் பற்றி நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்ட ஒரு மூவிஸ்ன்னு சொல்ல போனால் த மார்ஷியன். ஸோ நம்மள எவ்வளோ பேர் சொல்லி இந்த மார்ஷியன் படம் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி தெரியல. ஐ வாஸ் மோர் பேஷனேட் அபவுட் தட் சயின்ஸ் ஃபிக்ஷன் கைண்ட் ஆஃப் மூவிஸ். ஸோ அதில் த மார்ஷியன் நமக்கு நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துருக்கு. அந்த கிராவிட்டி, அந்த மூவிலலாம் வந்து ஸ்பேஸில் ஒரு மனுஷன் காணா போனால் அது வந்து நம்ம எப்படி திருப்பி அவங்க கண்டுபிடிக்கணும், அவங்க எப்படி காப்பாற்றணுன்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் அந்த கிராவிட்டி மூலியமாக நம்ம வந்து லேர்ன் பண்ணியிருக்கோம். அண்ட் த இன்டர்ஸ்டெல்லார் ஐ திங்க் நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம இன்டர்ஸ்டெல்லார் படம் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். இன்டர்ஸ்டெல்லார் மூவியில் ரொம்ப அழகாக ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு புரியுற மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஸ்பேஸ் டெக்னாலஜி எனக்கு ரொம்ப அதிகப்படியான விஷயங்களை நான் கற்றுக்கிட்டது வந்து இன்டர்ஸ்டெல்லார் மூவி அண்ட் த ஃபர்ஸ்ட் மேன். The first man வந்து it is all about the bio documentary video about the mission the Neil Armstrong, correct? So Neil Armstrong whole life பத்தின ஒரு ஸ்டோரி தான் வந்து the first man. அதையும் தாண்டி ஸ்பேஸ்னா நமக்கு டக்குன்னு ஞாபகம் வருது நம்ம எல்லாருமே யார்? நம்மளோட தலைவர் எலான் மஸ்க், கரெக்டா? ஸோ எலான் மஸ்க் வந்து ஸ்பேஸ்னா என்னன்றது நிறைய பேருக்கு வந்து புரிய வச்சு அந்த ஸ்பேஸ்ல இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து தெரிய வச்சு அந்த ஒரு எலான் மஸ்க் அப்படின்ற ஒரு பிராண்ட் மூலயமா அந்த ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி மூலயமா ஸ்பேஸ்னா என்ன, ஸ்பேஸுக்கு எப்படி போயிட்டு வர்றது, அங்கே எப்படி மனிதர்கள் வந்து வாழலாம், அங்கே எப்படி மனிதர்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம், அங்கே எப்படி வந்து நம்ம இனோவேஷன்ஸ் பண்ணலாம், அக்ரிகல்ச்சர் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றின எக்ஸ்ப்ளோரேஷன் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் வந்து நமக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மனிதர்கள் பூமியில் மட்டும் இல்லாமல் ஸ்பேஸில் மற்ற கிரகங்களில் மார்ஸ் அந்த மாதிரி கிரகங்கள்லையும் நம்ம வந்து காலனைஸ் ஆக போகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நமக்கு கியூரியாசிட்டி பில்ட் பண்ணுறது, இப்போ வரைக்கும் நமக்கு ஸ்பேஸை பற்றி அதிக கியூரியாசிட்டி பில்ட் பண்ணது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம பார்க்கக்கூடிய மூவிஸ், கரெக்டா? இன்னும்
ஸ்பேஸ்ல என்னென்னலாம் வந்து இருக்கு, வாட் ஆர் த பாசிபிலிட்டிஸ் இன் தி ஸ்பேஸ், இன்னும் நம்ம என்னென்னலாம் வந்து ஸ்பேஸ் டெக்னாலஜில நம்மளால வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதெல்லாம் நமக்கு தெரியாம ஆல்ரெடி ஸ்பேஸ்ல வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள். லைக் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், எவ்வளவு பேருக்கு தெரியும்? ஸ்பேஸ்ல ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்கு. எந்த கண்ட்ரில இருந்து ஸ்பேஸ்க்கு ஆட்கள் போனாலும் அங்க போய் ரொம்ப நாள் தங்கி அங்க வந்து நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணணும் அப்படின்னா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல போய் வந்து நம்ம பீப்புளால அந்த ஆஸ்ட்ரோனட்ஸால வந்து தங்கிக்க முடியும். நம்ம ஊர்ல வெளியூருக்கு போறோம், அங்க ரூம் எடுத்து நம்ம ஸ்டே பண்றோம் அப்படின்ற மாதிரி இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி இங்க இருந்து அங்க இந்த கண்ட்ரில இருந்து ஆஸ்ட்ரோனட்ஸ் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஏஎஸ்ல நம்மளால புக் பண்ணி அங்க போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆஸ்ட்ரோனட்ஸ் போகக்கூடிய அந்த ஸ்பேஸ் ஷட்டில் வந்து அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனோட அட்டாச் பண்ணிட்டு அதுக்குள்ள போயிட்டு அவங்களுக்கு தேவையான மற்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும். அந்த ஃபெசிலிட்டிஸ்ல அவங்க என்ன பர்பஸ்க்காக ஸ்பேஸ்க்கு வந்தாங்க, எதை பத்தி ரிசர்ச் பண்ண வந்தாங்க, என்ன ஆராய்ச்சிகள் பண்ண வந்தாங்கன்ற விஷயத்த ஸ்பேஸ்ல இருந்து தங்கி கத்துக்கிறதுக்கான ஒரு ஸ்டேஷன் தான் வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். இது கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல, என்னது ஸ்பேஸ்ல நமக்கு இந்த மாதிரி இவ்வளவு பெரிய ஸ்டேஷன் இருக்கா? எஸ், அஃப்கோர்ஸ் இருக்கு, மிதந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுக்கப்புறமா கமர்ஷியல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஸோ கமர்ஷியல் ஸ்பேஸ் ஸ்டேஷனும் கிட்டத்தட்ட வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் மாதிரி தான். பிரைவேட் கம்பெனிஸ் என்ன பண்றாங்கன்னா கமர்ஷியலா அந்த செப்பரேட் ஸ்பேஸ் ஸ்டேஷனாவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கண்ட்ரில இருந்து லான்ச் பண்ணக்கூடிய ராக்கெட்ஸா இருக்கட்டும், இல்ல அதுல போகக்கூடிய ஆஸ்ட்ரோனட்ஸா இருக்கட்டும், எப்படி வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல வந்து இருந்து ஸ்டே பண்ணி அங்க இருந்து ரிசர்ச் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி கமர்ஷியல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல அதுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டான ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஃபீச்சர்ஸ் தாண்டி ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கும். அந்த ஃபெசிலிட்டிஸை வந்து கமர்ஷியல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் மூலமா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது செகண்ட் டைம். தி தேர்ட் ஒன் ஸ்பேஸ் டூரிசம். எவ்வளவு பேர் வந்து நமக்கு தெரியும் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அண்ட் கமர்ஷியல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி இடத்த சுத்தி பார்க்கறதுக்குள்ளே வந்து பூமியில இருந்து மக்கள் ஸ்பேஸ்க்கு வந்து போக முடியும். ஸோ அந்த ஸ்பேஸ் டூரிசம்ன்றது கொஞ்சம் கொஞ்சமா வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. இன்னும் கொஞ்ச நாள் நம்ம எப்படி ஊட்டிக்கு போவோம், கொடைக்கானல் போவோம், அந்த மாதிரி வந்து நம்மளால ஸ்பேஸ்க்கு வந்து டிராவல் பண்ண முடியும். அங்க சுத்தி பார்க்குற நிறைய இடங்கள் வந்து இருக்கும், அங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்ம கொடைக்கானல் போனோம்னா எப்படி வந்து நம்ம சன்ரைசிங் பார்க்குறோமோ அந்த மாதிரி பூமிக்கு வெளியில இருந்து கூட நம்மளால சன்ரைசிங் விஷயம்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ இன்டர்நேஷனல் இது ஸ்பேஸ் டூரிசம் ரொம்ப பெரிய லெவலில் பூம் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்ட். அண்ட் மூன் பேசஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆஸ்ட்ரோனட்ஸ் போயிட்டு மூன்ல இறங்கி ரிசர்ச் பண்ற மாதிரி. ஸோ மூன்லயும் நிறைய பேசஸ் வந்து இருக்கு. இங்க இருந்து போகக்கூடிய ரோவர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மூன்ல இருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ மூன்லயும் வந்து மனிதர்களுக்கு வந்து இறங்கிட்டோம், ஸ்பேசஸ் அதுக்கான பேசஸும் அங்கே வந்து இருக்கு. அட் சேம் டைம் மார்ஸ் காலனைசேஷன். ஸோ நம்மளோட ஸ்பேஸ் எக்ஸ்ல எலான் மஸ்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய ரிசர்ச்ல ஒன்று மார்ஸ்க்கு. பூமியில இருந்து மக்கள் மார்ஸ்க்கு போக முடியும், மார்ஸ்ல இருந்து நம்மளால வந்து இங்கே டிராவல் பண்ணிக்க முடியும். ஸோ மார்ஸ்ல மனிதர்கள் போய் வாழ்றதுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸ், ஏர், வாட்டர் இந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே வந்து அக்ரிகல்ச்சர் பண்ண முடியுமா, அந்த சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்மளால மார்ஸுக்கும் பூமிக்கும் வந்து டிராவல் பண்ணக்கூடிய மார்ஸ் காலனைசேஷன் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. மார்ஸ் காலனைசேஷனா மனிதர்கள் இங்கிருந்து மார்ஸ்க்கு போயிட்டு அங்க அவங்களோட வாழ்க்கையை வந்து தொடங்க முடியும். எல்லாமே நம்ம எப்படி மனிதர்கள் வந்து இங்க காலையில் எழுந்திருந்து நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம வேலைக்கு போறோமோ அந்த மாதிரி மார்ஸ் காலனைசேஷன்ல மார்ஸ்க்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய இடத்துல நம்மளோட லைஃப் வந்து ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண முடியும். அங்க போய் சாப்பிடுறது, அங்கேயே வந்து விவசாயம் பண்றது, அங்கேயே வந்து நம்ம வேலைக்கு செய்கிறது, அங்க வந்து ரிசர்ச் இந்த மாதிரி வந்து மார்ஸ் காலனைசேஷன் இருக்குது. ஸ்பேஸ் ஹேபிட்டட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு மனுஷனா நான் இங்க இருக்கேன் அப்படின்னா எனக்கு இங்க தண்ணி வேணும், சாப்பாடு வேணும், நான் இங்க உடுத்துறதுக்கு எனக்கு இந்த மாதிரியான ட்ரெஸ் வேணும். பட் இதே மாதிரி ஸ்பேஸ் ஹேபிட்டட்ஸ்ல ஸ்பேஸ்ல ஒரு மனுஷன் வாழும்போது அவனோட சூட் எப்படி இருக்கணும், அவன் எந்த மாதிரியான வியர் பண்ணிருக்கணும், என்ன மாதிரியான சாப்பாடு சாப்பிடணும், அந்த ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய அட்மாஸ்பியருக்கு மனிதனோட உடல் வந்து ஒத்து உழைக்குமா உழைக்காதா, அவங்க வந்து தண்ணி குடிக்கும் போது எவ்வளவு நம்ம தண்ணி வந்து கன்சியூம் பண்ணணும், அங்க எக்ஸசைசஸ் பண்ணும்போது எப்படி நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணணும், அங்க டிராவல் பண்ணும்போது நம்மளோட பாடி பிசிக் எப்படி ஒர்க் ஆகணும், அங்க என்ன மாதிரியான டிராவல் மெக்கானிசம், இங்க நம்ம சைக்கிள் ஓட்டுற மாதிரி ஓட்ட முடியுமா, இங்க நம்ம வந்து கார்ல போற மாதிரி அங்க போக முடியுமா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அங்க ஸ்பேஸ் ஹேபிட்டட்ஸ்ல நம்ம பழகிறதுக்கான நிறைய ரிசர்ச் வந்து ஸ்பேஸ்ல போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா ஸ்பேஸ் மெடிசின். இங்க பண்ற மாதிரி நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம கால்பாலோ இல்ல மற்ற டேப்லெட்ஸ் எடுக்கிற மாதிரி ஸ்பேஸ்ல நம்மளோட பாடி எந்த அளவுக்கு அடாப்ட் ஆயிருக்கு, அந்த அடாப்ட் ஆன பாடிக்கு என்னென்ன மாதிரியான மெடிசின்ஸ், என்னென்ன மாதிரியான சிக்னஸ் வந்தா நம்ம அதை நம்மளோட பாடியை அடாப்ட் பண்ற விஷயங்களுக்கு தேவையான மெடிசின்ஸ் அந்த ஸ்பேஸ்ல நம்மளுக்கு பாடி ஃபிட்னஸா இருக்கிறதுக்கும் மற்றபடி நம்மளோட ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு தேவையான மற்ற ரிசர்ச்சும் இப்போ ஆல்ரெடி இருக்கு. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்மும் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அவன் புரிஞ்சுக்கிற அளவுக்கு ரொம்ப ஈஸியாகவும் அதுக்கு தேவையான ரொம்ப ரொம்ப லேமன் டேர்மான வேர்ட்ஸோட தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தட் த கிட்ஸ் கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட்
what is exactly Aashik sir is saying, right? So because I know that there is a lot of people you are attending this session. I know there is a lot of people from rural side, there is a lot of people from tribal side, there is a lot of people from town, city. நிறைய இடத்துல வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஐ மேக் ஷூர் இன்னும் எவ்வளோ ஈஸியாக வந்து புரியுற மாதிரி என்னால் கொண்டு போக முடியுமோ ஐ ட்ரை டு மேக் இட் ரைட். தேங்க்யூ. அண்ட் ஸ்பேஸ் அக்ரிகல்ச்சர். Space agriculture, it sounds something crazy, right? But yes, it is possible. எவ்வளவு பேர் அந்த மார்ஷியன் படம் பார்த்திருக்கீங்கன்னு சொல்லி தெரியல. அந்த மார்ஷியன் படத்துல அந்த ஹீரோ வந்து அந்த ஸ்பேஸ்ல வந்து மிஸ் ஆயிடுவாரு. மேபி அங்க இருந்து கிளம்பும் போது அவர் வந்து விட்டுட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடும். பட் அங்க அவர் விட்டுட்டு வரும்போது கிட்டத்தட்ட அவர் அங்க ஒரு 3 மாதம் 4 மாதம் வந்து அங்கேயே ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த ஆஸ்ட்ரோனட் அங்கேயே எப்படி அக்ரிகல்ச்சர் பண்ண முடியும், அவர்கிட்ட இருந்தக்கூடிய டொமேட்டோவை எப்படி ஒரு இண்டோருக்குள்ள கல்டிவேட் பண்ண முடியுன்ற ஒரு ரிசர்ச் எல்லாம் பண்ணி அதுல இருந்து அவர் கண்டுபிடிச்சு அங்கேயே அக்ரிகல்ச்சர் வந்து பண்ண ஆரம்பிக்கணும். ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த சிஸ்டம் வந்து அந்த மூவி வந்து அந்த பர்டிகுலர் சீன் எடுத்திருப்பாங்க. ஸோ ஸ்பேஸ் அக்ரிகல்ச்சர் வந்து பாசிபிள். சேம் டைம் ஸ்பேஸ் மைனிங். இப்போ பூமியில நம்ம மைனிங்னு சொல்லக்கூடிய கோல்டு மைனிங்கா இருக்கட்டும், இல்ல நிலக்கரியா இருக்கட்டும், அதை தாண்டி வந்து அயன், கால்சியம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம மண்ணில இருந்து மைன் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோமோ, நம்மளோட காரா இருக்கட்டும், நம்ம சாப்பிட்ற உணவா இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ண கோல்டா இருக்கட்டும், இது எல்லாமே மைனிங் மூலியமா நமக்கு வருது, ரைட்? ஸோ ஸ்பேஸ்லயும் இந்த மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரிசோர்சஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அது எல்லாத்தையுமே மைன் பண்ணி பூமிக்கு எடுத்துட்டு வருவதாகவும் இல்ல ஸ்பேஸ்லயே வச்சு இப்போ மார்ஸ்ல நம்ம காலனைஸ் ஆகணும்னா மார்ஸ்லயே அதுக்கான இண்டஸ்ட்ரீஸ் உருவாகிறதுக்கான ஸ்பேஸ் மைனிங்கும் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே பாசிபிளா அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தோம். பட் இப்போ இது எல்லாமே வந்து பாசிபிள். சரி சார், இப்போ ஸ்பேஸ்ல வந்து எனக்கு முன்னாடி வந்து ஸ்பேஸ்னா என்ன தெரியும், எனக்கு மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மட்டும் தான் எனக்கு வந்து ஸ்பேஸ்லாம் தெரியும். பட் இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ தூரம் டெவலப் ஆனதே எனக்கு தெரியாது. அப்போ இதை பத்தி எனக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கல. ஏன் வந்து இவ்வளோ நாளாக நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்கல இதை பத்தி அப்படின்னா, நமக்கு ஆக்சுவலாக இதை பத்தி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன சார் சொல்லி கொடுத்துருக்காங்க, நம்ம ஸ்கூல்ல இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா obviously yes. ஸோ நம்ம ஸ்கூல்ல நம்மளோட சப்ஜெக்ட்ஸ்ல ஸ்பேஸ்ல ஒரு மனுஷன் போறதுக்கும் அங்க போய் எப்படி எப்படிலாம் வாழணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்மளோட சப்ஜெக்ட்ஸ்ல படிச்சிருக்கோம். பட் நம்ம படிக்கும் போது என்ன தெரியாது அப்படின்னா, இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஸ்பேஸ்லயும் இந்த நாலேஜ் நம்மளால யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாததுனால நம்ம அதை ஒரு சப்ஜெக்டாகவும் ஒரு 2 மார்க் கொஸ்டினாகவுமே ஒரு 10 மார்க் கொஸ்டினாகவுமே படிச்சு வந்து நம்ம வந்து கிராஸ் பண்ணி வந்துகிட்டே இருக்கோம். ஸோ நம்ம எங்கெல்லாம் ஸ்கூல்ல படிச்சிருக்கோம் அப்படின்னா, சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ்ல நம்ம இந்த ஸ்பேஸ் சம்பந்தமான விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஆஸ்ட்ரானமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வந்து நம்மளோட சயின்ஸ் டீச்சர் எடுத்திருப்பாங்க. அப்பலாம் நம்ம ஜாலியாக உட்காந்துட்டு இருந்திருப்போம் இல்லையா, ஆஸ்ட்ரானமினா என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னன்னு தெரியாது. ஸோ ஆஸ்ட்ரானமில ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் அபவுட் celestial bodies and solar system galaxies. அப்ப நம்ம சொல்லி கொடுத்திருப்பாங்கல்ல, கேலக்சின்னு ஒன்று இருக்கும், அங்க மில்கி வேவ்னு ஒரு இருக்கும், அந்த கேலக்சில தான் வந்து சூரியன் இருக்கு, அந்த கேலக்சில தான் வந்து எர்த் இருக்கு, மார்ஸ் இருக்கு, ஜூபிட்டர் இருக்கு. ஸோ கேலக்சின்றது ரொம்ப பெருசு. பூமி, எர்த் அப்படின்ற ஒரே ஒரு பிளானட் நம்ம இவ்வளோ பெருசா பார்த்துட்டு இருக்கோம். பட் இது மாதிரி மொத்தம் 12 பிளானட் மேல இருக்கு. அதை 12 பிளானட் வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதை தாண்டி வந்து பெரிய விஷயம் தான் வந்து இந்த கேலக்சின்றது. ஸோ இந்த கேலக்சி பத்தின நிறைய விஷயங்கள், அது என்னென்ன டெக்னாலஜி இருக்குன்னு நம்ம சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே ஆஸ்ட்ரானமின்ற சப்ஜெக்ட்ல நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ நமக்கு தெரியாது. பட் இப்போ நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா ஆமாம்ல நமக்கு சொல்லி கொடுத்தாங்கல்ல அப்படின்றது நமக்கு கரெக்டாக புரியும். அண்ட் பிசிக்ஸ்ல நமக்கு கிராவிட்டினா என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆர்பிட்டல் மெக்கானிசம்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எலக்ட்ரோ மேக்னட்டிசம்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நான் இன்ஜினியர் படிக்கும்போது இஎம்எஃப்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு சொல்லிட்டு. அந்த இஎம்எஃப் சப்ஜெக்ட்ல வந்து சொல்லுவாங்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த சிக்னல் இந்த ஃப்ரீக்வன்சி இந்த வேவ் லென்த்ல இருக்கும், இதெல்லாம் போகும்னு சொல்லிட்டு. அப்பலாம் வந்து ஒண்ணுமே புரியாது. ஆனா ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கும் போதும் காலேஜ்ல சொல்லி கொடுக்கும் போதும் இந்த ஃபோர்ஸையும் இந்த டெக்னாலஜியும் இந்த ரிசோர்ஸும் நம்ம ஸ்பேஸ்ல யூஸ் பண்ண முடியும்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா நமக்கு புரிஞ்சிருக்கும். அப்ப நம்ம ஸ்பேஸோட வந்து ரிலேட் பண்ணி பார்த்துருப்போம். ஏன் ஸ்பேஸ் டெக்னாலஜி பத்தி இவ்வளோ இன்டெப்த்தாகவும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாகவும் நிறைய பேர் வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் வந்து ப்ரொப்பலர் டெக்னாலஜிஸும் அகைன் ஸ்பேஸ் நோக்கி இவ்வளோ விஷயங்கள் ஸ்டூடெண்ட் எம்பவர் பண்றாங்க அப்படின்னா, ரீசன் ஸ்பேஸ் டெக்னாலஜி is one of the very fastest booming market. We will make sure each and every kid of propeller technology they has to ensure they have a knowledge about the space technology. So நம்ம physicsல படிச்ச gravity, அதுக்கப்புறமா orbital mechanism and electromagnetism and how the satellite works, how the orbitல எர்த்தோட ஆர்பிட்ல எப்படி சேட்டலைட்ஸ் ரெவால்வ் ஆகுது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஸ்கூல்ல புரியல, பட் நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா?
மேக்ஸ்ல எங்க சார் சொல்லி கொடுத்துருப்பாங்க? ஜியாமெட்ரின்னு சொல்லி நம்ம கிட்ட ஒரு சப்ஜெக்ட் சொல்லி கொடுத்துருப்பாங்க, கரெக்டா? அந்த ஜியாமெட்ரியில நம்ம காம்பஸ் யூஸ் பண்ணியிருப்போம், ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணியிருப்போம், 40 டிகிரி 60 டிகிரி 80 டிகிரி, அதெல்லாம் ஏன் யூஸ் பண்ணின்றதும் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்காது, ரைட்? ஸோ அதுல ஒரு 10 மார்க் கொஸ்டின் வரும். அந்த 10 மார்க் கொஸ்டினுக்கு ஒரு டிராயிங் பண்ணணும்னா 10 மார்க் கிடைக்கும். ஸோ அதுல இருந்து ஒரு 10 மார்க் கிராஃப்க்கு 10 மார்க் வந்து ஜியாமெட்ரின்னு சொல்லி கொடுப்போம். பட் அந்த ஜியாமெட்ரியில நம்ம யூஸ் பண்ண ஒவ்வொரு ஆங்கிள், அல்ஜிப்ரா, அதுக்கப்புறமா வந்து அண்ட் ஆர்பிட், ஆங்கிள்ஸ், டிஸ்டன்ஸ், இது எல்லாமே ஒரு சேட்டலைட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரிவால்வ் ஆகணும், எவ்வளோ டிஸ்டன்ஸில் ரிவால்வ் ஆகணும், என்ன ஆர்பிட்டில் ரிவால்வ் ஆகணும், இந்த மாதிரி எல்லா விஷயமும் நம்ம ஜியாமெட்ரி போட்டோம்ல அந்த மேப்புக்கும் இந்த விஷயத்துக்கும் வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கு. அட் சேம் டைம் அல்ஜிப்ரா. ஸோ அல்ஜிப்ரா சம் நமக்கு ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கும்போது அல்ஜிப்ரா சொல்லும் போதே சொல்லுவாங்க அல்ஜிப்ரா ரொம்ப முக்கியம், லைஃப்ல ரொம்ப இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும். பட் யாரும் நமக்கு லைஃப்ல எந்த இடத்துல யூஸ் பண்றோம்னு நமக்கு எக்ஸாக்டா சொல்லிக் கொடுக்கல. அதை நம்ம சொல்லிக் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணும்போது அதோட ஸ்பீடை கால்குலேட் பண்றதா இருக்கட்டும், அதை ட்ரெஜெக்டரியை கால்குலேட் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நம்மளோட அல்ஜிப்ரா சம்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் டைம் அல்ஜிப்ரா சம் எடுக்கும்போது இந்த சம், இந்த கால்குலேஷன், இந்த ஃபார்முலேஷன் ஸ்பேஸ்ல எந்த இடத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி நம்மளால ரிலேட் பண்ணும்போது சேட்டலைட் லான்ச்சும் சேட்டலைட்டோட அதோட பொசிஷன்ல போயிட்டு வந்து நிலைநிறுத்த வைக்கிறதுக்கும், அட் த சேம் டைம் அந்த சேட்டலைட் ரெவால்வ் ஆகும்போது அதோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்றதுக்கும், அதோட டிஸ்டன்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கும், அது என்ன ஆர்பிட்ல ரொட்டேட் ஆகுன்றதை கண்ட்ரோல் பண்றதுக்கும் நம்மளோட அல்ஜிப்ரா சம் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மேக் ஷூர் நெக்ஸ்ட் டைம் when you are learning about your graph and algebra sums, you should know about all those information. Then geography, GIS நம்மளோட சோஷியல் சப்ஜெக்ட்ல ஜியோகிராஃபின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எர்த்தோட சர்ஃபேஸ் எப்படி இருக்கும், அதுக்கப்புறமா வந்து சேட்டலைட் வந்து எப்படி நம்மளோட பூமி வந்து மேப் பண்ணியிருப்பாங்க, எர்த் வந்து ரவுண்டா ஃபிளாட்டா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அது வந்து ஜியோகிராஃபி GISன்ற சப்ஜெக்ட்ல வந்து நம்ம படிச்சிருப்போம். ஸோ இதில் ஒரு சேட்டலைட் டாப் ஆங்கிள் இருந்து இருக்கக்கூடிய இமேஜஸ் இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி அந்த இமேஜஸ் மூலமா இன்னும் சிம்பிளா சொல்ல போனோம்னா நம்மளோட கூகுள் மேப், ரைட்? ஸோ அந்த கூகுள் மேப்ல இந்த GIS சிஸ்டம் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட ஒரு நம்ம கூகுள் மேப் போடும்போது நமக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். ஆறு நம்ம கிராஸ் பண்றோம் அப்படின்னா இட் வில் ஷோ இட் as a வாட்டர் ஜோன். நம்ம மலைகளை கிராஸ் பண்ண போறோம்னா இட் வில் ஷோ இட் as a green. ஸோ நீங்க ஊட்டி கொடைக்கானல் டிராவல் பண்ணும்போது சேட்டலைட் வியூ இல்லாம சேட்டலைட் வியூல இருந்து பார்க்கும்போது உங்களால அந்த டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். அந்த லேண்டோட கலர்ஸ், அந்த லேண்டோட ஷேப்ஸ், அந்த லேண்டோட வெக்டார்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு அந்த இமேஜஸ் வந்து கூகுள் மேப்ல கிளியரா காமிச்சிருக்கும். ஸோ அது எல்லாமே இந்த GIS இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் மூலமா தான் நம்மளோட ஜியோகிராஃபி இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் மூலமா தான் நம்ம கூகுள் மேப் அதோட இன்ஃபர்மேஷன் எடுத்து அந்த இன்ஃபர்மேஷன் மூலமா தான் நம்மளோட கூகுள் மேப்ல நம்ம இவ்வளோ விஷயங்கள் வந்து எடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே நம்மளோட சோஷியல் சயின்ஸ்ல நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ நமக்கு புரியாது, பட் இப்போ வந்து நமக்கு புரியும். அண்ட் என்விரான்மெண்டல் சயின்ஸ். ஸோ என்விரான்மெண்டல் சயின்சஸ்ல நமக்கு வந்து அப்போ வந்து என்விரான்மெண்டல் சயின்ஸ் சொல்லி கொடுக்கும்போது ஒரு ஈஸியான ஒரு சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட்ல நிறைய மார்க் நம்மளால ரொம்ப ஈஸியாக எடுக்க முடியும். பட் அந்த என்விரான்மெண்டல் சயின்ஸுக்கும் இந்த ஸ்பேஸ் டெக்னாலஜிக்கும் சேட்டலைட்ஸுக்கும் ரொம்ப பெரிய தொடர்பு இருக்கு. ஸோ அப்போ there is a monetary system, monetization system and monitoring system which will give you a complete report about the pollution and deforestation, climate change and அண்டார்டிகால இருக்கக்கூடிய ஒவ்வொரு பனிமலைகள் உருகுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம சப்ஜெக்ட்ல படிக்கிற அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே we will receive it from the satellites. ஸோ அந்த சேட்டலைட்ஸ் பர்டிகுலரா இந்த பர்பஸ்க்காக வந்து டிசைன் பண்ணப்பட்டு அந்த ஹோல் என்விரான்மெண்ட் கம்ப்ளீட் எர்த்தோட ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் அண்டார்டிகால இருக்கக்கூடிய டெம்பரேச்சர், அங்கே நடக்கக்கூடிய சேஞ்சஸ், அங்கே நடக்கக்கூடிய டிஃபரன்சஸ், அட் சேம் டைம் அமேசான்ல நடக்கக்கூடிய டிஃபாரஸ்ட்ரேஷன்ஸ், ரைட்? அங்கே இருக்கக்கூடிய ரிவர்ஸ்ல வரக்கூடிய வாட்டரோட லெவல், அதோட டிஃபரன்ஷியேஷன், அட் சேம் டைம் இந்த வருஷம் எவ்வளோ மழை பெய்யும், நமக்கு மழை வருமா வராதா, எவ்வளோ லென்த் ஆஃப் மழை பெய்யும், இந்த மழை பெய்யறதுக்கு முன்னாடி மழை பெய்ஞ்சு முடிஞ்சதுன்னா நம்ம ஊரில் வெள்ளம் வருமா வராதா, இந்த ஹோல் இன்ஃபர்மேஷன் நம்ம எல்லாத்துக்குமே இந்த என்விரான்மெண்டல் மானிட்டரிங் சிஸ்டம் மூலமா தான் நம்மளால வந்து என்ஷூர் பண்ண முடியும். இது எதுவுமே நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா, இந்த ஸ்பேஸை பத்தின நமக்கு நாலேஜ் பெருசா இல்லை அப்படின்னா நமக்கு எல்லாமே சர்ப்ரைஸா இருக்கும். சடனா நம்ம ஊர்ல வெள்ளம் வரும், சடனா வந்து மழை பெய்யும், எந்த ஒரு பிளானிங்கே இல்லாம, எந்த ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் இல்லாம the entire human will get suffer, right? So அதனால வந்து environmental monitoringகாக வந்து நம்ம ஸ்பேஸ் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. at the same time sustainability. So sustainability is also to make an additional effort to do a lot of space mission. For example, இப்போ நம்ம இந்தியால பாக்குறீங்கன்னா ISRO நிறைய ராக்கெட்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு ராக்கெட்டும் என்ன பர்பஸ்க்காக லான்ச் பண்றாங்கன்னா, ஒவ்வொரு ராக்கெட்லயும் it has a separate satellite which will ensure different stages. For example, one satellite which is launched for to ensure the water level of the sea. The another satellite will ensure the deforestation and all the things. The another satellite will ensure
the rivers, rivers, the rains and all the things. So the sustainability is completely ensured. ஒரு ஸ்டேட் ஆர் ஒரு கண்ட்ரில வாட்டர் லெவல் இவ்வளோ இருக்கணும், ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ மழை பெஞ்சிருக்கணும், இவ்வளோ மழை பெய்யாததுக்கு என்ன ரீசன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு ரிசோர்ஸஸும் அந்தந்த இயர் அந்தந்த ப்ராப்பரான ஒரு சஸ்டைனபிலிட்டியில் நம்ம கிடைக்கும் போது தான் ஒரு ஹியூமனாக நம்மளால வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு லிவிங் வந்து இந்த எர்த்தில் நம்மளால வாழ முடியும். ஸோ சஸ்டைனபிலிட்டிக்காக நிறைய சேட்டலைட்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் டெக்னாலஜி அண்ட் இன்ஜினியரிங்ல நம்ம வந்து நிறைய படிச்சிருப்போம். ப்ரொபல்ஷன் சிஸ்டம் படிச்சிருப்போம் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி படிச்சிருப்போம். இந்த இவ்வளோ விஷயங்களும் இது வந்து கொஞ்சம் விஷயம் ஆட் பண்ணியிருக்கோம். இவ்வளோ விஷயங்களும் நம்ம ஸ்கூல் டைம்ல படிச்சிருப்போம். பட் அப்போ நம்ம ஸ்கூல்ல இதை பத்தி பெருசா ஒரு ஐடியா கிடைச்சிருக்காது. இதனால நம்ம எந்த இடத்துல நம்ம இந்த நாலேஜ் யூஸ் பண்ண போறோம்ன்ற ஒரு பிளான் நம்ம கிட்ட இருந்திருக்காது. பட் திஸ் will all we learned in our school days, right? And Aashik, is it possible to do agriculture in space? Yes. So is it possible to live in a space? Yes. Is it possible to play in a space? Yes. Is it possible to create a food and create an industry, create a job opportunities, make a tourism? Is it all possible or not? Yes. So human revolution la first மனுஷன் எப்போ வந்து ஒரு நெருப்பை கண்டுபிடிச்சானோ, ஒரு வீலை கண்டுபிடிச்சானோ, அப்போ ஆரம்பிச்ச ரெவல்யூஷன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வேற ஒரு கிரகத்துல போயிட்டு வாழக்கூடிய அளவுக்கு நம்மளோட பாடியை தயார் பண்ணியும் நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் அந்த இடத்துல செட் பண்ண தேவையான எல்லா டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் ஸ்பேஸ்ல வந்து இப்போ ரொம்ப வருஷமா வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் வெரி நியர் ஃபியூச்சர். அண்ட் ஃபியூச்சர் மார்ஸ் சிட்டி, I think this is a small imaginary picture we took from the internet. ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட மார்ஸ் சிட்டி இருக்கும். எப்படி நம்ம ஊர்ல இருக்குதோ அந்த மாதிரி ஒரு பெரிய பபுள்குள்ள, பெரிய பபுள்னா இட் இஸ் லைக் a very massive bubble. ஸோ அந்த massive பபுள்குள்ள நம்ம எல்லாருமே we are going to live. அதுக்குள்ள we going to plant the trees, going to cultivate the crops, we are going to do a lot of things. So our Mars city is almost getting ready. Hopefully in another 10 to 20 years we all people can go and explore about the Mars. And so far where we are right now, so we are at Earth, right? Tandi Mercury, Venus, Earth, Mars, Jupiter, Saturn, Uranus, Neptune, and you know distance Pluto, Mercury, Eris. So இந்த மாதிரி எல்லா கிரகங்களும் இருக்கு. பட் இவ்வளோ பெரிய கேலக்சியில் நம்ம இப்போதான் வந்து மார்ஸ்க்கே வந்து ரீச் ஆகிருக்கும். ஸோ மார்ஸில் இப்போ நடக்கக்கூடிய எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு கிட்டத்தட்ட நம்ம இத்தனை கோடி வருஷம் நம்ம கிராஸ் ஆகிடும். இன்னும் மற்ற விஷயங்கள் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இன்னும் பல வருடங்கள் ஆகும். ஸோ ஹோப்ஃபுல்லி ஆர் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் கோயிங் டு பி லிவ் இன் மெனி அதர் பிளானட்ஸ். அண்ட் சார் ஸ்பேஸ் டெக்னாலஜி பற்றி we get to know all this information. So நம்ம ஸ்பேஸ் டெக்னாலஜில ஸ்பேஸ்ல என்ன நடந்துட்டு இருக்கு அதை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நம்ம என்னென்ன பண்ண போறோம், நம்ம எவ்வளவு தூரம் வந்து ஸ்பேஸ்ல போயிருக்கோம், இன்னும் என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு, இவ்வளோ விஷயங்கள் ஸ்பேஸ்ல இருக்கு. இதெல்லாம் நம்ம எப்படி வந்து பார்க்குறோம், எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், இதை ஸ்டடி பண்றதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும், எது மூலமா இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னா சேட்டலைட்ஸ், ரைட்? ஸோ சேட்டலைட்ஸ் இஸ் one of the very important tool to understand what is happening outer the earth, right? So நம்ம ஊருக்குள்ள நடக்கிற விஷயங்களை நம்ம பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், நம்ம டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். at the same time வந்து இன்னும் நம்ம நியூஸ், ரேடியோஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். பூமிக்கு வெளியே நடக்கிறத நமக்கு யார் சொல்லுவா? ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ், அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களையும் ட்ராக் பண்ணுறதுக்கு நிறைய சேட்டலைட்ஸ் வந்து கிரியேட் பண்ணி ஒவ்வொரு கண்ட்ரியும், யூஎஸ்ஆ இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், மற்ற எல்லா இந்தியாவாக இருக்கட்டும், மற்ற எல்லா கண்ட்ரிஸும் அவங்க ஒவ்வொருத்தரும் ஸ்பேஸில் என்னென்ன நடக்குது, மற்ற கிரகங்கள் என்னென்ன நடக்குதுன்ற ஆராய்ச்சியை பண்ணுறதுக்கு நிறைய சேட்டலைட்ஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஒரு சேட்டலைட் செய்ய தெரிஞ்சால் மட்டும்தான், அந்த சேட்டலைட்டில் என்னென்ன மாதிரியான மெக்கானிசம் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு புரிஞ்சால் மட்டும்தான் அந்த ஸ்பேஸில் இன்னும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் வை knowing about the satellite is something very important. So people have to understand what is the satellite and how we can build the satellite, what are the types of satellite, and what are things we require, what are the knowledge which is required to build our own satellite, right? So what is satellite? So basically there is a two type of satellite.
One is natural satellite, the other one is the artificial satellite. Sir, what is natural satellite? What is artificial satellite? Natural satellite basically நம்மளோட மூன் சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு கிரகத்துக்கும் இப்போ ஏர்த்துக்குனா ஒரு மூன் இருக்கு. ஸோ இதே மாதிரி மற்ற கிரகங்களுக்கும் நம்பர் ஆஃப் மூன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் அதிகமாகவே இருக்கு. ஸோ அதில் we usually say the moon is a natural satellite and artificial satellite அப்படின்றது நம்ம பூமிக்கு வெளியில அனுப்பி வெளியில இருந்து நம்ம பூமியை மானிட்டர் பண்றது. ஸோ நம்மளால இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க இருக்கேன், என்னை இந்த பக்கத்துல இருந்து பார்க்கறதுக்கும் என்னை சுத்தி என்ன இருக்குன்றது டாப் ஆங்கிள் இருந்து பார்க்கறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. கரெக்டா? இப்போ ட்ரிச்சி அண்ட் சென்னை, ட்ரிச்சி சென்னையில என்ன இருக்குன்றத சொல்லி நான் ட்ரிச்சி சென்னையில இருந்து பார்க்கறதுக்கும் ட்ரிச்சி சென்னையோட மேல இருந்து பார்க்கறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அதுக்காக சேட்டலைட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க டு நோ லாட் ஆஃப் அதர் திங்ஸ் அண்ட் மானிட்டர் டூ மெனி திங்ஸ் ஃப்ரம் த அவுட்டர் லேயர் ஆஃப் தி எர்த். ஸோ இது வரைக்கும் 3372 சேட்டலைட்ஸ் வந்து நம்மளோட ஸ்பேஸ்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் டு completely get to know what is completely happening around us. So அதுல இந்த 3372 சேட்டலைட்டும் ஆக்டிவா இருக்குது. இதுக்கு முன்னாடி அனுப்பப்பட்ட நிறைய சேட்டலைட்ஸ் இன்ஆக்டிவான நிறைய சேட்டலைட்ஸ் வந்து நம்மளோட எர்த் சுத்திக்கிட்டே இருக்கு. அது ஆக்டிவா இருக்கிறது வெறும் 3372 சேட்டலைட்ஸ். அதுல மோஸ்ட் ஆஃப் த சேட்டலைட்ஸ் யூஎஸ் இருக்கு. So they are already very forward into the space technology. So they have a lot of satellites around the earth. ஸோ இதில் சேட்டலைட் வந்து என்னென்ன மாதிரியான சேட்டலைட் இருக்கு, அது எந்தெந்த இடத்துல இருந்து லொக்கேஷன்ல இருந்து நம்மளோட மானிட்டர் பண்ணும், எந்தெந்த லொக்கேஷன்ல இருந்து நம்மளை வந்து அனலைஸ் பண்ணும், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. there is a 3 types of satellites, LEO, MEO and GEO அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கலி நம்ம ஊர்ல ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணி ஒரு கார் லான்ச் பண்றோம் அப்படின்னா, ஒரு நார்மலா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு ஒரு கார் போடுறோம் கார் அப்படின்னா, அது ஒரு நார்மலா ஒரு மாருதி 800 ஆர் ரெகுலரான ஒரு 8 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். பட் நான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா போகணும், லாங் டிஸ்டன்ஸ் நான் வந்து டிராவல் பண்ண போறேன் அப்படின்னா we go for sedan, லக்ஸரியான கார்ஸ் வந்து பிளான். இல்ல I'm going to ஆஃப் ரோட், ஸோ இன்னும் கொஞ்சம் இந்த கார் வந்து ரிஜிடா இருக்கணும், ரொம்ப கம்ஃபர்டபுளா தாண்டி வந்து ரொம்ப சஸ்டைனபிளா இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்ன்றதுக்கு we prefer தார் அந்த மாதிரி கார். ஸோ அதே மாதிரி எர்த்ல நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் ஒரு பொசிஷன்ல இருந்து அந்த சேட்டலைட்ஸ் வந்து மானிட்டர் பண்ணணும். ஸோ அந்த எர்த் ஆர்பிட்ல லோவர் எர்த் ஆர்பிட்னு சொல்லி ஒன்று இருக்கு, ஹையர் எலிப்டிக்கல் ஆர்பிட்னு சொல்லி ஒன்று இருக்கு, போலார் ஆர்பிட்னு சொல்லி ஒன்று இருக்கு, ஜியோஸ்டாட்டிக்கல் ஆர்பிட்னு சொல்லி இருக்கு. இந்த 4 ஆர்பிட்லயும் போய் ஒரு சேட்டலைட் பொசிஷன் பண்ணி அங்கிருந்து எர்த்தை வந்து மானிட்டர் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் the complete satellite will be designed in different way, which will be work based on the which orbit the satellite is going to work around the earth. So adana lower earth orbit, medium earth orbit and geosynchronous orbit னு சொல்லி இந்த 3 types of satellite தான் satellite design பண்ணும்போதே ensure பண்ணிப்பாங்க. இந்த satellite எந்த இடத்துல இருந்து என்ன பர்பஸ்க்கு பண்ண போகுதுன்றத பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு சேட்டலைட்டும் research people will design. and என்னென்ன பர்பஸ்க்காக வந்து satellite யூஸ் பண்ணுவாங்க, there is a lot of different various purpose we are using the satellite, and one specific few specific things which I added here is like navigation satellite. நம்ம Google map யூஸ் பண்றதா இருக்கட்டும், and நம்மளோட லொகேஷன் இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுவோம், வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றதா இருக்கட்டும், நம்ம ஓலால கார் புக் பண்றதா இருக்கட்டும், இல்ல நம்ம வந்து உபர்ல வந்து ஆட்டோ புக் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நம்ம நேவிகேஷன் சேட்டலைட்டோட இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி தான் நம்மளோட லொகேஷன், வெஹிக்கிள் வந்துட்டு இருக்கக்கூடிய லொகேஷன், இது எல்லாமே நம்மளோட மொபைல்ல ரொம்ப ஈஸியா வந்து நம்ம பார்த்துக்கிறோம், ரைட்? So all our mobile will be completely connected with the satellites. I think hope you people already know about all those things, right? So navigation satellite is specifically to give the current location, altitude, longitude it will provide. At the same time the communication satellite. இப்போ நம்ம லைவ்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த யூடியூபா இருக்கட்டும், at the same time வந்து நம்ம டிவி பார்க்கறதா இருக்கட்டும், நம்ம மொபைல் யூஸ் பண்றதா இருக்கட்டும், அண்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெசேஜஸ் இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நம்மளோட இன்ஃபர்மேஷன் ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட் போயிட்டு அந்த பாயிண்ட்ல இருந்து நம்மளோட கரெக்ட் பொசிஷன் வரதுக்கு we are using the communication satellite. Communication in satellite which will have a lot of frequency difference, so it will ensure one information will be transferred from one place to other place without. இப்போ நான் பேசுறது இமிடியேட்டா நம்மளோட ஃப்ரெண்டுக்கு கேக்குது அப்படின்னா because the help of communication satellite. Each and every satellite நம்ம டிசைன் பண்ணும்போதும் சரி, அந்த satellite we will ensure for which purpose we are going to design this satellite, right? It is not about I'm building a satellite, it's all about for which purpose I am building a satellite. And next one,
வெதர் சேட்டலைட். வெதர் சேட்டலைட் we already know, right? ஸோ நம்ம ஜூன் மாதம் அண்ட் நவம்பர் டிசம்பர் மந்த்லலாம் வந்து நம்ம கண்டினியூஸாக சொல்லுவாங்கல்ல, லைக் வந்து மழை வர போகுது அண்ட் நீங்கள் ஃபுல்லாக வெயில் அடிக்க போகுது, இன்றைக்கி அதிகமாக வந்து பொல்யூஷன் நடக்க போகுது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நமக்கு ப்ரீப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஜோசியமாக பார்க்க முடியும் கிடையாது, ரைட்? ஸோ அதுக்காக we will get all the information from the weather satellite. It is ensure all our weather report, weather conditions, all the changes in our weather, everything will be get the information from the weather satellite. And Earth observation satellite and the International Space Station. International Space Station I already mentioned you. The Earth observation satellite complete இந்த பூமியில என்ன நடந்துட்டு இருக்கு, சுனாமி கைண்ட் ஆஃப் திங்ஸ் வர போகுதா, இல்லை வந்து பூமியோட ஷேப் மாறிக்கிட்டு இருக்குதா, இல்லை மற்ற என்னென்ன சேஞ்சஸ் நடந்துகிட்டு இருக்கு, அண்டார்டிகால என்னென்ன மாதிரியான டிஃபரன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு, இந்த மாதிரி எல்லா ஓவராலா இந்த எர்த்தை வந்து மானிட்டர் பண்றதுக்காக எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் இருக்கும். எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்லாம் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்து எர்த்தை வந்து ஃபுல்லா மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய சேட்டலைட்ஸ் இருக்கு. இப்போ இன்னும் ஸ்பேஸ்க்கு வந்து லான்ச் பண்ணிட்டு ஒரு முன்னெல்லாம் வந்து ஒரு ஸ்பேஸ் வெஹிக்கிள் லான்ச் பண்ணாங்கன்னா அந்த லான்ச் வெஹிக்கிள் போயிட்டு அந்த ஸ்பேஸ்ல அந்த சேட்டலைட்டை டிராப் பண்ணிட்டு கடல்ல விடும். இப்போ வந்து ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரியான கம்பெனிஸ்ல டிசைன் பண்ண ராக்கெட்ஸ் எல்லாமே அதை போயிட்டு அங்கே டெலிவர் பண்ணிட்டு again it will back to the space station. So at the same time hope you guys can able to see this picture. For what are the purposes the satellites are working? It is to ensure the sea level and the sea level travel ஆகிக்கூடிய ships அதுக்கு தேவையான navigation locations இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கிறதுக்காக யூஸ் பண்றோம், சேட்டலைட்ஸ் யூஸ் பண்றோம். அண்ட் அதுக்கப்புறமா நம்மளோட வெஹிக்கிளை வந்து ட்ராக் பண்றது, எந்த இடத்துல நம்ம வெஹிக்கிள் போயிட்டு நம்ம ஜிபிஎஸ் யூஸ் பண்றோம்ல, ஸோ அந்த ஜிபிஎஸ் வந்து ட்ராக் பண்றதுக்காக. அதுக்கப்புறமா நம்மளோட ப்ராட்காஸ்டிங், நம்மளோட சேட்டலைட்ல இருந்து நம்ம வீட்டில் பார்க்கக்கூடிய டிவியா இருக்கட்டும் அண்ட் ரேடியோவா இருக்கட்டும், நம்ம மொபைல் ஃபோனில் பார்க்கக்கூடிய வீடியோஸா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு சேட்டலைட் மூலியமா தான் இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அதுக்கப்புறமா எர்த் எக்ஸ்ப்ளோரேஷன் சேட்டலைட். ஸோ எங்கெங்க வந்து நீர்நிலைகள் உருவாகிட்டு இருக்கு, நீர்நிலைகள் வந்து கடலோட மட்டும் அதிகமாகுது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் we are using a various type of satellite. This complete picture will explain what are the satellites is we are using, for what are the purpose we are using, and which is already explained in the previous slide. And again the space research satellite. Space research satellite is like ஒரு சேட்டலைட் மூணுல என்னென்ன சேஞ்சஸ் நடந்துகிட்டு இருக்கு அதை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கிறதுக்காக, இன்னொன்று மாஸ்ல என்னென்ன விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அங்க இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கிறதுக்காக, அண்ட் அங்க நம்ம டிராப் பண்ண ரோவர் என்னென்ன ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அதை வந்து நம்ம மானிட்டர் பண்றதுக்காக. இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுக்கும் we are getting all the connectivity through the satellites. Basically the satellite is like a connecting point to one place to other places to get the information and transfer the information, right? And there is one question I would like to suit to all the things. What will happen with these satellites when launched into a wrong orbits? So I think you guys can drop all the things into the comment box. இப்போ நான் லான்ச் பண்ண ஒரு சேட்டலைட் ஒரு ஆர்பிட்ல தான் நான் லான்ச் பண்ணிருக்கேன். லோயர் ஆர்பிட்ல லான்ச் பண்ண வேண்டிய சேட்டலைட் என்ன ஆகுது அப்படின்னா மிடில் ஆர்பிட் போயிட்டு வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ அப்போ என்ன நடக்கும்? அண்ட் நான் மிடில் ஆர்பிட் ரீச் ஆன சேட்டலைட் லோயர் ஆர்பிட்டுக்கு மேலே வந்து அதில் போக முடியல அப்படின்னா என்ன நடக்கும்? இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஹைபோதெட்டிக்கல் கொஸ்டின். இது எல்லாமே நம்மளோட ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் வந்து ரொம்ப பிளான் பண்ணியிருப்பாங்க. அதுதான் நம்மளோட ஸ்கூலில் படித்த விஷயங்களா இருக்கட்டும், அதுக்குன்னு சொல்லி யூஸ் பண்ணக்கூடிய மேத்தாக இருக்கட்டும், இந்த கால்குலேஷன் இருக்கட்டும், இது எல்லாமே இட் இஸ் என்ஷோர் அந்த சேட்டலைட் எந்த ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்ல போயிட்டு ரொட்டேட் ஆகணும். இன்கேஸ் இஃப் இட் இஸ் நாட் particularly dropped in that particular orbit, what will happen, right? So if you guys know all these answers, you will send your comment in the comment box. And human advancement. So இந்த மாதிரியான ரிசர்ச் நிறைய வந்து நம்மளோட ஸ்பேஸ்ல நடந்துட்டு இருக்கு, கொஞ்சமா வந்து நடந்துட்டு இருக்கும். இப்போ ரீசெண்டா என்னென்ன மாதிரியான அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்பேஸ்ல வந்து நடந்திருக்குன்னா இட்ஸ் ஃபிஷன் சர்ஃபேஸ் பவர் அண்ட் அட்வான்ஸ்டு சோலார் அரே. ஸோ நம்ம சோலார் பவர்லாம் பேனல்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம்ல, ஸ்பேஸ்ல எலக்ட்ரிக் பவர் ஜென்ரேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்கும் அதை விட அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது சோலார். ஸோ இங்கே யூஸ் பண்ணுற சோலார்ஸை விட ஸ்பேஸில் யூஸ் பண்ணக்கூடிய சோலார் அரேஸ் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி a different technology. For about all each and every things, I think students, lot of students, they are into the space technology courses, right? So and the student, I think they have all the subjects for learning each and everything. So I just give you the overview of advanced solar array and the 3D printed habitats. 3D printed habitats
it is basically creating a different living. For example, இன்னும் சிம்பிளா சொல்ல போனோம்னா இப்போ நான் ஸ்பேஸ் சூட் நான் டிசைன் பண்ணிருக்கேன். அந்த ஸ்பேஸ் சூட்ல ஒரு அப்ளிகேஷன் எனக்கு வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹேவ் டு ஹோல்ட் மை whole entire device into the particular thing. So there will be a 3D printed habitats. It is easy to make that particular device and object, right? And vertical forming. நம்ம ஊர்ல வந்து லேண்ட்ல மண்ணு ப்ளோயிங் பண்ணி நம்ம வந்து சீடிங் பண்ணி ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு there is a one more thing is a vertical forming. Vertical forming give a different outcome and different timeline la we can get the output of, for example, ஒரு தக்காளி வந்து நம்ம விளைய வைக்கிறோம் அப்படின்னா அந்த தக்காளி ஒரு நார்மலான ஒரு ரெகுலர் பிளாட்ஃபார்மிங்ல பண்ணும்போதும் and vertical farming la பண்ணும்போது it will be a completely different outcome from a different and laser jet solar cells. So these are the very advanced thing நம்ம space technology la we introduced, I mean in the recent 10 years kulla. And next, so in the satellites எல்லாமே it has a bigger budget. For example, ஒரு ஸ்கூல் ஸ்டூடண்ட் நம்மளால உங்களாலையும் ஒரு காலேஜ் ஸ்டூடண்டால ஒரு சேட்டலைட் டிசைன் பண்ணணும் அப்படின்னா அந்த அளவுக்கு மில்லியன்ஸ்ல மணி செலவு பண்ணி ஒரு சேட்டலைட் டிசைன் பண்ண முடியுமா அப்படின்னா it is quite difficult. So it requires a lot of funds for build your whole satellite, right? So there is a satellite called CubeSat. இப்போ ரீசெண்டா வந்து a lot of school students they are aware of the CubeSat, right? So அவங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்கூல்லயே வந்து அவங்க கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை வச்சு ஒரு சேட்டலைட் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? So in the CubeSat, I mean this is called, we basically called the Propeller Sat ன்னு சொல்லி சொல்றோம். Propeller Technologies ஸ்கூல் ஸ்டூடண்ட்க்கு இந்த சேட்டலைட்டை பத்தி சொல்லி கொடுக்கிறதுக்காகவும் நீயே ஒரு சேட்டலைட் அசெம்பிள் பண்ணணும் அப்படின்னா சோ எப்படி வந்து ஒரு சேட்டலைட் நீ ப்ரிப்பேர் பண்ணலாம், இது எல்லாத்துக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்ண ஒரு சேட்டலைட் தான் வந்து இந்த CubeSat. So I'll show you how this satellite will be like. I hope you guys are seeing this, right? So this is the Propeller satellite. So basically Propeller ஓட அசோசியேட் பண்ணிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்கூல்ஸ் STEM education பார்ட்னரா Propeller அசோசியேட் பண்ணிருக்க ஸ்கூல்ஸ் and Propeller Technologies ஓட கம்யூனிட்டில இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் and Propeller Technologies ஓட the Propel wing, so அந்த கம்யூனிட்டி ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே இப்போ சேட்டலைட்ஸ் பில்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாடலோட அப்டேட்டட் வெர்ஷன். ஸோ இதுல இட் இஸ் ஈஸி ஃபார் யூ டு பில்ட் யுவர் ஓன் சேட்டலைட் வித் ஃபார் வேரியஸ் பர்பஸ். நீ வந்து ஒரு எர்த்தோட எர்த் மானிட்டரிங்காக ஒரு சேட்டலைட் பண்ற அப்படின்னா இட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் சென்சர்ஸ். அண்ட் நீ வந்து ஒரு கம்யூனிகேஷனுக்காக ஒரு சேட்டலைட் பண்ணனா எப்படி ஒரு சேட்டலைட் டிசைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு we worked very hard to build this in a very easiest way to handing over to in your hand. And so basically இது வந்து femto satellite, அந்த CubeSat ன்றது ஒரு femto satellite, பட் அது வந்து CubeSat basically இது வந்து cube சைஸ்ல இருக்கிறதுனால CubeSat னு வந்து நேம் ஆயிடுச்சு. It's a houses with payload inside the cubicle. It is like ஒரு set of 3 to 4 sensors for a very minimum purpose-காக டிசைன் பண்ண எக்யூப்மெண்ட்ஸ் இந்த சைஸ் பாக்ஸஸ்ல நம்மளால கிளியரா ஃபிக்ஸ் பண்ணி அதோட ஆபரேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால ட்ராக் பண்ணிக்க முடியும், ரைட்? So let's see more about the CubeSat. So basically a common size of a CubeSat வந்து it is a 10 cm 10 cm 10 cm. இது வந்து ஒரு 10 into 10 into 10, இந்த மூணு 10 cm இது 1U அப்படினு சொல்லுவாங்க. For example, the size of CubeSat satellite is also available at the dimension of 0.5U, 1.5U and 2U, 3U, 6U. It is basically based on the requirement what you have. Okay, right? So 1U அப்படின்றது இந்த satellite வந்து it's a 1U. For example, in the satellite I am designed to particularly to understand the wind flow of the earth. For example, இப்போ சென்னைக்கு மேல wind flow எவ்வளவு இருக்கு அப்படின்றத ஒரு 400 meters மேல இருந்து இல்ல 500 meters மேல இருந்து நான் மானிட்டர் பண்ணனும் அப்படினா இந்த சாட் வந்து நான் டிசைன் பண்ணிருக்கேன். இது வந்து 1U. இதோட சேர்ந்து நான் அட்டாச்டா இன்னும் டெம்பரேச்சர், விண்ட் பவர், அதுக்கு அப்புறமா பொல்யூஷன் இத நான் வந்து ஸ்டடி பண்றதுக்காக ஒரு சேட்டலைட் பண்ண போறேன்னா இன்னொரு சேட்டலைட் நான் இதோட சைஸ் இதே சைஸ்ல நான் வந்து பில்ட் பண்ணிருக்கேன். இது வந்து நம்ம 1.5U or 2U அப்படினு சொல்லுவோம். அண்ட் இதோட சைஸ்ல நான் வந்து இன்னொரு third satellite which I designed for a different purpose. For example,
நான் இந்த சேட்டலைட் பர்டிகுலராக ஒரு ஆர்பிட்லேருந்து ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன் நடக்கக்கூடிய சேஞ்சஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிராஃபிக் சிக்னல், அந்த இடத்துல இருக்கக்கூடிய டிராஃபிக்கை பேஸ் பண்ணி அந்த சிக்னல்ஸ் ஆப்ரேட் ஆகும். இப்போலாம் வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய டிராஃபிக் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 4 கிராஸ்லையுமே வந்து 2 மினிட்ஸ் 1 மினிட் வந்து ஒவ்வொரு அந்த சிக்னலும் ஆப்ரேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 60 செகண்ட்ஸ் இந்த சைடில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் நிற்கணும், அடுத்த 60 செகண்ட்ஸ் வந்து மற்ற வெஹிக்கிள் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன். பட் இதே ஐ கேன் டிசைன் இட் சச் அவே, ஒரு பக்கம் எந்த பக்கம் க்ரௌட் அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் வந்து சிக்னல்ஸ் சீக்கிரம் பாஸ் ஆகிற மாதிரியும், க்ரௌட் கம்மியாக இருக்கிற இடத்துல வந்து சிக்னல்ஸ் ரொம்ப டைமிங் பேஸ் பண்ணி பாஸ் ஆகிற மாதிரியும் ஐ கேன் டிசைன். ஸோ பேஸ்ட் ஆன் மை பர்பஸ் அப் டு 12U வரைக்கும் என்னால் இந்த CubeSat-ஐ டிசைன் பண்ண முடியும். ரைட். ஸோ அண்ட் இந்த ப்ரொபல் சேட்ல இன்னும் என்னென்னலாம் இன்டர்னல் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றது, இட் இஸ் லைக் இட்ஸ் a complete overview and it has a side panels. So side panels to ensure the coverages of all the other equipments, frames, access port and tether and mass and payload, tether real motors and electronics. So that is PL1 னு சொல்லி நம்ம சொல்லுவோம். And onboard camera it is, for example, if I have a my satellites which is designed to study about the images and the flows and all other thing which is related to the images and videos, I can add camera, or else it's not required to add a camera. And antenna for sending a signal to me and receiving my information, and payload and control high voltage and altitude determination. And I want to know, right, என்னோட satellite எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அண்ட் அங்கேருந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்றது எனக்கு தெரியறதுக்கு அதில் நான் வந்து ஆட்டிடியூட் டிட்டர்மினேஷன். அண்ட் again for the power I will use the solar, right? So the solar will get to know all the power and the electron cannon, electromagnet and command and data handling, CDHS னு சொல்லுவாங்க, and electrical solar wind sail. So இது வந்து I think I'm not sure that whether you can able to see it in very detail, but it's like electronic solar sail, tether real motor, electronic power system, communication system and finally antenna. So இந்த ப்ரொபல் சேட்ல இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சேர்ந்தது தான் இந்த CubeSat. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்பேஸ் டெக்னாலஜி பற்றி, சார் ஐ கெட்டிங் மோர் கியூரியஸ் அபவுட் த ஸ்பேஸ் டெக்னாலஜி. ஸோ அந்த ஸ்பேஸ் டெக்னாலஜி நான் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக ஐ எம் கோயிங் டு டிசைன் அ சேட்டலைட். ஸோ அந்த ஒரு சேட்டலைட்குள்ளே என்னென்னலாம் வரும் அப்படின்றத பற்றி ஒரு கிட் இஃப் தே வாண்ட் டு கெட் டு நோ அப்படின்னா, ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ guys has to learn, right? And so Propeller Technologies design பண்ண இந்த satellite, it has we have our own ground station control. Once இது launch பண்ணதுக்கு அப்புறமா we'll get to know all the informations what is in and around happening. So this dashboard will give a live information about exactly in which position the satellite is located, and the position la what are the information I'm going to get, and அந்த பொசிஷன்ல நடக்கக்கூடிய differences and changes எல்லாத்தையுமே I'll get it as a live information. So basically ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்பேஸ் டெக்னாலஜி கோர்ஸ் எடுத்து படிக்கும் போதும் இல்லை ஸ்கூலில் வந்து அவனோட ஸ்பேஸ் டெக்னாலஜி சொல்லும் போதும் அந்த கிளாஸஸ்லையும் the complete curriculum is designed in such a way he get to know the completely designed his whole satellite. At the same time அதுக்கான கிரவுண்ட் ஸ்டேஷனையும் எப்படி டிசைன் பண்ணுறதுமே the student can easily understand and they can learn and they can experience, they can do it in by their own satellite, right? Then only they will become a complete space kids, right? Otherwise avangala vandu veru theory knowledge it won't work, right? So and the best part of this Propel Sat, we all have a plug and play kind of easy modules so that the kids can easily understand what it is exactly, and the whole product which was recently developed by the Propeller Technologies, so that எங்ககிட்ட நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து கேட்கும்போது, சார் ஆல்ரெடி இந்த டெக்னாலஜி அண்ட் அந்த இருக்கக்கூடிய டெக்னிக்கல் டேர்ம்ஸை ப்ரொபெல்லர் டெக்னாலஜிஸோட பெஸ்ட்டே யூனிக் வே they are delivering it in a very layman term, right? உங்களுக்கு புரியுற அளவுக்கு எந்த அளவுக்கு சிம்பிளா சொல்ல முடியுமோ அந்த மாதிரியான வேர்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அவ்வளோ ஈஸியாக வந்து கன்வே பண்ணும்போது தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ வந்து they easily get to know all the other technologies. Otherwise it is very hard for any school children to understand about the technology, right? So Propeller Technologies அந்த கரிக்குலம் டிசைன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக ரொம்ப அழகாக ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு எக்ஸாம்பிளோட வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு ஹோல் செஷன்லையுமே ஐ ஜஸ்ட் கீப் ஆன் ஐடென்டிஃபைங் த வேரியஸ் வேர்ட்ஸ்
for kids to easily understand what are the things அவனுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் டெக்னாலஜினா புரிய வைக்கணும் அண்ட் வந்து சேட்டலைட்னா வந்து புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வார்த்தைகள்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். I think I'll ensure that I'm not using lot of technical வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணிருக்க மாட்டேன் இந்த whole sessionல. It's a complete overview about the whole thing. So I think you will get a basic idea about what is exactly the space technology and the satellite and what are the other things you wanted to know and you wanted to learn about space technology and propeller technology. Right. So basically I think we are at the end of this live. The whole session இது வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த ஸ்பேஸ் டெக்னாலஜினா என்ன, அந்த ஸ்பேஸ் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் என்ன மாதிரியான ஒரு டூல் வேணும். அந்த டூலோட பேர் வந்து சேட்டலைட். அந்த சேட்டலைட்குள்ளே என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, அது என்னென்ன டைப் ஆஃப் சேட்டலைட்ஸ் இருக்குது, அந்த சேட்டலைட்ஸில் என்னென்ன மாதிரியான மெத்தட்ஸ் இருக்குது அதை பில்ட் பண்ணுறதுக்கு, அதை என்னென்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் ஓவர்வியூ வந்து இந்த ஹோல் செஷனில் நம்ம பார்த்துருக்கோம். கரெக்டாக? ஸோ இதே மாதிரி இஃப் ஐ வாண்ட் டு லேர்ன் மோர் அபவுட் this particular satellite, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சேட்டலைட் நானே உட்காந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னா there is a summer camp, the special course which was launched particularly for a satellite designing and the space technology. Interested students, I think you already have the connect with our propeller team. illa appadina website lime there is a link for the students to send a message to our team to if you are interested to join to space courses. And end of this May month, we are planning to launch at least 100 satellites from Trichy and Chennai. So students who are interested to explore more about space technology and satellites, we are all happy to receive you, we are all happy to welcome you, we are all happy to educate you. Let's empower our nation's young minds towards the technology. Hope in another technological live video, I think I know I will come up with a better resolution of the devices because of the small technical error. We have switched our devices to a mobile phone. I'm not sure how many of you get this whole video live in a very clear way. I'm so sorry for it, but definitely we'll completely change the system. We'll come up with a better version of the live session. Wish you all the best. Thank you so much for all your time, and let's catch up very soon. Let's create a lot of innovations for our country. Wish you all the best. Thank you so much.